வெல்கம் பேக் டு மிஸ்டர் கம்யூனிட்டி. நம்ம சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியான டைம் இல்லை. ஸோ சரியான டைம்லனாலே என்னால் சரியாக வீடியோவும் போட முடியல. ஸோ அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் இப்போவும் என்கிட்ட டைம் இல்லை. ஆனால் கண்டென்ட் இருக்குது. ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கண்டென்ட். முன்னாடியே என்கிட்ட அந்த கண்டென்ட் இல்லை, பட் இப்போ என்கிட்ட அந்த கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் அப்படின்றது வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இல்லாமல் நான் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக வந்துச்சு. இப்போது நான் வந்து அப்படி இப்படின்னு தேடி நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு கண்டென்ட் வந்து எப்படியோ தேடி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அது என்ன கண்டென்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரல. எஸ், இவரோட கண்டென்ட்டாக நம்ம இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம மட்ட ஊருகா வந்து எப்படின்னா ஒரு ப்ளேலிஸ்ட்டே ஒன்று போட்டுருவார். ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிங்கனாலே தெரியும் அவர் என்ன மாதிரி கண்டென்ட் போடுவார். டியூவல் சிடி, சினிமாக்காரன், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கண்டென்ட் போட்டுருவார். அதே இன்ஸ்பயர் பண்ணி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, அதே ப்ளேலிஸ்ட் மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளி டாக்ஸ். இதில் வந்து நம்ம ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றியும் அந்த படத்தை பற்றி என்னோட கருத்துக்கள் தான் இதில் நம்ம பார்ப்போம். தி பெஸ்ட். இதில் வந்து ஒரு படம் இல்லை இன்னும் ஒரு சில படங்கள்லாம் சேர்த்து வச்சு அதோட ஏன் இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது, எதனால் அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பான படமாக இருக்குன்றதை இதில் பார்ப்போம். தி ஒஸ்ட். இதில் வந்து அதே மாதிரி ஒரு படம் எல்லாம் இன்னும் சில படங்கள்லாம் சேர்த்து வச்சு ஏன் இந்த படம்லாம் ஒஸ்ட்டாக இருக்குது, எப்படிலாம் பெஸ்ட்டாக இருக்கலான்னு பார்க்கலாம். சினி டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமா டீட்டெயில்ஸ். இதில் வந்து தான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் கண்டென்ட் வந்து வரும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வந்து அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் நம்ம பண்ணி இதுக்கு அடியில் சேர்ப்போம். அண்ட் ஒரு புது படம் வந்து அந்த படத்தோட ரிவ்யூவை நம்ம இதில் வந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சினிமா டீட்டெயில்ஸுன்றதுனால சினிமா பார்த்த டீட்டெயில்ஸ்லாம் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேட்டரோட ப்ளூ பிரிண்ட்டை பற்றிலாம் பேசுகிறது, அண்ட் மூவி ஜேர்னல்ஸ், ஸ்டோரிக்குள்ளே யூஸ் பண்ணுற சினிமாட்டிக் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னன்றதை இதுக்கடியில் வந்து நம்ம வந்து பேசுவோம். இதில் வந்து டாப் 5 டாப் 10க்குள்ளே வந்து எதாவது படங்களை வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மொக்க கமெண்ட்ரியோட லிஸ்ட்டு போடு மாதிரி தான் இதுவும். அதனால தான் நம்மளோட கண்டென்ட் எல்லாம் நான் ஏன் இந்த கண்டென்ட்டை பர்டிகுலராக சூஸ் பண்ணேன் அப்படின்னா, சினிமான்றது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பார்க்குறது. ஸோ அதனால் இந்த கண்டென்ட் வந்து எல்லாருமே பிடிக்கும், எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கண்டென்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பை பாய்.